வணக்கம். ஜவைஜர் ஃப்ரம் ஜவாத்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக நம்முடைய தமிழ் கலாச்சாரம் இந்திய கலாச்சாரம்னு சொல்லலாம். யார் கல்யாணம் பண்ணாலுமே சரி, ஒரு மறுவீடு திருவீடு மற்றபடி ஏதோ ஒரு பார்ட்டி விழாக்கள் அவர்களுக்கு அந்த உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு சம்பவங்கள்லாம் நம்முடைய உறவினர்கள் நடத்துவது வழக்கம். அது எல்லா மதத்திலையும் உண்டு, எல்லா கலாச்சாரத்திலையுமே உண்டு. புதுமண தம்பதி அப்படின்னாலே உடனே எங்கள் வீட்டுக்கு சாப்பாடு வாங்க, எங்கள் வீட்டுக்கு நீங்கள் பார்ட்டியில் கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் ஒரு மரியாதையாக அழைப்பது ஒரு சாதாரண ஒரு விஷயம். ஆமாம், அந்த மாதிரி அழைக்கக்கூடிய சமயத்துல புதுமண தம்பதி ஒரு வாரம் கல்யாணம் ஆனவங்க வச்சுக்கலாம், அந்த சிங்கிளா பொண்ணு மட்டுமா போவான், இன்னும் சம்பந்தப்பட்ட ஒருத்தவங்களே கூப்பிடுறாங்கன்னு வைக்கலாம், பொண்ணோட சேர்ந்து புருஷனும் சேர்ந்துதான் போகணும். அதான் தமிழ் பண்பாடு, இந்திய கலாச்சாரம். சிங்கிளா போய் பாருங்க, இல்லடி உன் புருஷன் எங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் இன்னும் சில பெண்கள் சொல்லுவாங்க, இனிமே புருஷன் என்ன சொல்றானோ அதை தாண்டி கேட்கணும், புருஷன் இல்லாம நீ வெளியே தனியா போகக்கூடாது, புருஷனோட சேர்ந்துதான் நீ எங்கேயும் வெளியே போகணும் வரணும், எந்த ஒரு விழாவுக்கும் செல்லணும், ஒரு சாதாரணமா கூட ஒரு விஷயமா கூட புருஷனோட தான் செல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்முடைய இந்திய கலாச்சாரம், தமிழ் பண்பாடு. முடியாத பட்சத்துக்கு என்பது வேறு. என்ன, ஒரு 2 மாசம் ஆச்சுங்க, 2 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, இல்லைங்க அவர் அங்க இருக்காரு இங்க இருக்கிறார் வர முடியல அப்படின்னு சொல்லலாம். சாதாரண ஒரு வாரம் கூட ஆகல. அதாவது கீர்த்தி சுரேஷ் நடிகை, எல்லோருக்கும் தெரிந்த ஒரு நடிகை கீர்த்தி சுரேஷ், அற்புதமான ஒரு நடிகை. போன வாரம் தான் கல்யாணம் ஆச்சு, 12/12/2024. ஆமா, பண்ணிட்டாங்க. ஒரு வாரம் தான் ஆச்சு, போன வாரம். அப்புறம் அவர்களுக்கு ஒரு பார்ட்டி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மனசுல எழுதிருக்கும் போல இருக்கு சில படக்குழுவினர்களுக்கு. அது சம்பந்தப்பட்ட வகையில பேபி ஜான் அப்படிங்கிற ஒரு பட விழாவுடைய ப்ரொமோஷனுக்கு கீர்த்தி சுரேஷை அழைச்சிருக்கிறாங்க. அழைச்சோன்னே அவரும் பிறப்பிட்டு போயிட்டாரு. பிறப்பிட்டு போன வகையில அங்கேயே பார்ட்டி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அவருக்கு ஒரு பார்ட்டி கொடுக்கணும் எல்லாருக்கும் மனப்பூர்வமா அப்படின்னு போட்டு படக்குழுவினரே சேர்ந்து அவருக்கு ஒரு பார்ட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அவருடைய கணவரை அழைச்சிருக்காங்க. அவர் பேர் ஆண்டனி தட்டில் அப்படிங்கிற பேர். அவருடைய கணவர் கீர்த்தி சுரேஷ், போன வாரம் கல்யாணம் செய்த கீர்த்தி சுரேஷனுடைய கணவன் ஆண்டனி தட்டில். கீர்த்தி சுரேஷ் அற்புதமான ஒரு நடிகை, அதை மறந்துடாதீங்க. ஆண்டனி தட்டில் கூப்பிட, அதாவது கல்யாணத்துக்கு வந்திருப்பாங்க, ரைட், ஓகே, வர முடியல. சில பேர் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் சேர்ந்து பார்ட்டி பண்ணி என்ன பண்ணுவாங்க, 2 பேர் சேர்ந்து வாங்கன்னு தான் சொல்லுவாங்க, நீ மட்டும் வான்னா சொல்லுவாங்க, அதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. ஆண்டனி தட்டி, சார் 2 பேர் வந்துருக்கு சார், உங்க ஒய்ஃபை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி போட்டு ஆண்கள்கிட்ட தான் பல பேர் சொல்லுவாங்க. அந்த அம்மா நடிகைனால அந்த அம்மாட்ட சொல்லியிருப்பாங்க. அந்த அம்மாளுக்கு யாருன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆண்டனி தட்டில் ரொம்ப பேருக்கு தெரியாது. அவர் ஒரு நடிகர் கிடையாது, அதனால பப்ளிக்கான முகமும் கிடையாது ஆச்சுங்களா. அதன் அடிப்படையில கூப்பிட்டுருக்குறாங்க. நடிகை கீர்த்தி சுரேஷ் தான் சொல்லியிருப்பாங்க, ஆமா மேடம் வந்துருங்க மேடம் அப்படின்னு சொல்லியிருப்போம். வந்துருங்க மேடம்னாலே முடிஞ்சு போச்சு, கல்யாணத்துக்கு பின்னால புருஷனோட வான்னு அர்த்தம். வந்துருங்க மேடம்னா அப்புறம் கீர்த்தி சுரேஷை மட்டுமா கூப்பிட முடியும்? கல்யாணத்தை செஞ்சதுக்கு பின்னாடி மேடம் வாங்க மேடம் பார்ட்டி நடந்து அப்படின்னா சரி இல்லையா. இன்னும் சில பேர் விளக்கமாவே கேட்பாங்க, மேடம் 2 பேர் வந்துருங்க மேடம், பார்ட்டி பண்றோம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழு அழைப்பாங்க. ஏதோ ஒன்று அழைச்சிருக்கிறாங்க. இந்த அம்மா, இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கு, நடிகை கீர்த்தி சுரேஷ் சிங்கிளா போயிருக்கு. பேபி ஜான் அப்படிங்கிற படத்தினுடைய ப்ரொமோஷன் நிகழ்ச்சி அன்னைக்கு நைட்டே இந்த படக்குழுவினர் ஒரு விழா பார்ட்டி பண்ணிருக்காங்க கீர்த்தி சுரேஷ். பார்த்தா கீர்த்தி சுரேஷ் மட்டும் சிங்கிளா வந்திருக்கு. அது கவர்ச்சி உடையில. ஆமா, தாலி மட்டும் தெரியுது, தாலி மட்டும் நடுவுல போட்டுக்கிட்டு 2க்கு இடையில போட்டுக்கிட்டு அப்படியே கவர்ச்சி உடையில பார்ட்டியில கலந்துருச்சாங்க. அப்ப பல பேர் கேட்டிருப்பாங்க, எங்க உங்க புருஷன் ஆண்டனி தட்டில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா? யோசிக்கணும். அதாவது
இன்னைக்கு வந்து அவர் பேட்டி கொடுக்குறார். அவர் வந்து கூச்ச சுபாவம் உள்ளவர். ஆமா, வெளியிடங்களுக்கு வரமாட்டார். ஏன்னா இதை வந்து பல பேர் தவறாக கூட நினைக்கலாம். நாங்க பல வருடமா காதலிச்சுட்டு இருந்தோம், தெரியாம இருந்தது. அதுக்கு காரணம் வந்து ஆண்டடி தட்டில் தான். அவர் வெளியே வந்திருந்தா என்னைக்கு எங்க 2 பேர்த்தையும் சேர்த்து படம் பிடிச்சு போட்டிருப்பாங்க. அவர் வெளியே வரமாட்டாரு. அதே நேரத்துல வந்து கூச்ச சுபாவம் இருந்தாலுமே கூட பப்ளிக்கான இந்த மாதிரி முக்கியமான நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள மாட்டார் அப்படிங்கிற மாதிரி பேட்டி கொடுக்குறாங்க. கீர்த்தி சுரேஷ் இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் அதை நம்பக்கூடிய அளவுக்கு இருக்குதா அப்படிங்கிறது பலவிதமான ஒரு சந்தேகங்களை ஏற்படுத்து. எப்படி ஒரு பார்ட்டிக்கு கூட வர முடியல புருஷனோட, அப்படியா? இல்ல புருஷன் பார்ட்டிக்கு வரமாட்டாரா அப்படிங்கிறதும் இருவிதமான கேள்விகள் வருதா இல்லையா? அந்த பசங்க என்ன நினைப்பாங்க, படக்குழு என்ன நினைப்பாங்க, என்னடா இது நம்ம இவ்வளவு தூரம் செலவு பண்ணி எல்லாரும் சேர்ந்து காசு போட்டு பண்ணணும், இந்த அம்மா வந்து தான் புருஷனை கூப்பிடாம தான் மட்டும் ஒரு சிங்கிளா வந்திருக்குதே அப்படிங்கிறப்ப அது பிரச்சனை தானே. எல்லாருக்கும் யோசிப்பாங்க. கல்யாணத்துக்கு முன்னால் என்பது வேறு, கல்யாணத்துக்கு பின்னால் என்பது வேறு. இதை வந்து பல பெண்கள் இன்னும் புரிந்து கொள்வதை, குறிப்பாக நடிகைகள், அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு இமேஜினஸ் இருக்குது. இருந்தாலுமே கூட கணவன் என்று வந்ததுக்கு பின்னாடி வந்து புருஷனோட வர்றதுதான் வந்து ஒரு பெண்ணுக்கு இது நல்லா புரிஞ்சுக்கும். என்னதான் நடிகையா தான் சரி. ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு, நாட்டுக்கு தான் ராணி அப்பா, வீட்டுக்கு அவன் மனைவி அப்பா அப்படின்னா. அது மாதிரி நீ வந்து கீர்த்தி சுரேஷை பார்த்து நான் சொல்லுவது, நீங்க வந்து ஒரு படம் நடிகையா இருக்கலாம், இருந்தாலும் வந்து அவனுக்கு மனைவியான பின்னால அவனோடு வந்து கலந்து கொண்டு இருப்பதுதான் வந்து ஒரு சரியாக இருக்கு, மரியாதையாக இருந்திருக்கும். இப்ப என்ன ஆச்சு, பலவிதமான கேள்வி வந்தாச்சு. ஆண்டனி தட்டில் எங்கே முடிச்சா, என்னடா அது ஒரு வாரத்துல என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல. ஏன்னா எங்க பார்த்தாலும் கண்டபடி போயிட்டு இருக்குல்ல. ஏஆர் ரஹ்மான், சாயிரா பானு, அப்புறம் ஜிவி பிரகாஷ், அப்புறம் சைந்தவி, அப்புறம் தனுஷ், ஐஸ்வர்யா, கசாமுசா, ஜெயம் ரவி, ஆர்த்தின்னு போட்டு கசாமுசான்னு எங்க பார்த்தாலும் பலவிதமான பேச்சுக்கள், பலவிதமான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு இல்லையா. இந்த அம்மா தனியா பொண்ணு தனியா வரக்கூடிய சமயத்துல என்ன நினைப்பாங்க, என்ன சொன்னாலுமே சரி, ஒரு விழா அப்படிங்கும் போதுல, குறிப்பாக பெண் அப்படிங்கும் போதுல, கல்யாணத்திற்கு பின்னால் தன் கணவனோடு செல்வதான் அப்படி. நீ எவ்வளவு பெரிய நடிகா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நடிகா நீ பொம்பளை தான், அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. எவ்வளவு பெரிய நடிகா இருந்தாலும் பொம்பளை தான். கல்யாணத்துக்கு பின்னாடி இன்னொருத்தவன் பொண்டாட்டி தானே, அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதான் தமிழ் பண்பாடு, அதான் இந்திய கலாச்சாரம். புரியுதுங்களா? வெளிநாட்டில் தான் வந்து கல்யாணம் முடிப்பாங்க, முடிஞ்சு போச்சு. இவன் ஒருத்தரோட போயிடுவான், அவன் இன்னொருத்தையும் கூட்டிட்டு போயிடுவான். ஆமா, அப்புறம் குழந்தை பிறக்கும், அப்புறம் டைவர்ஸ்பாங்க. அப்ப அவன் இன்னொருத்தரை கட்டுவா, அவனும் இன்னொருத்தரை கட்டிக்கிட்டு இழுத்துட்டு போயிட்டு இருப்பான். அப்புறம் திடீர்னு 30 வருஷத்துக்கு பின்னாடி 2 பேரும் இணைவாங்க. அதுக்குள்ள 10 டைவர்ஸ் நடந்துருக்கும். இதெல்லாம் வந்து இந்தியாவில் கிடையாது, இந்தியாவில் கூடாது. தமிழ் கலாச்சாரம். ஆமா, இது வந்து ஒரு மண் கலாச்சார பூமி, இது புரியுது, ஆன்மீக பூமி. அதனால வந்து இந்த மாதிரிலாம் வந்து வரக்கூடிய சமயத்துல ஒன்றும் புரியல. அதுக்கு நயன்தாரா, விக்னேஸ்வரெல்லாம் எவ்வளவு பரவாயில்ல போல இருக்கேன். மற்ற நடிகைகள்லாம் அப்படி கிடையாது, நடிகர்லாம் அப்படி கிடையாது. தன் மனைவியோடு கலந்து கொண்டார்கள். பல நடிகர்கள் தன் கணவனோடு கலந்து கொண்டார்கள். ஆனா நடிகை கீர்த்தி சுரேஷ் மட்டும் சிங்கிளா கலந்துக்கிட்டாரு அப்படிங்கிறது கேட்டா கூச்ச சுபாவம் அப்படிங்கிறது. இத்தனை வருஷமாக மறைமுகமாக காதலித்தோம், யாருக்கும் தெரியவில்லை தானே, அது ஒரு காரணமா வச்சுங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால வந்து வரும் காலங்களிலாவது நடிகை கீர்த்தி சுரேஷுக்கு சொல்லிக் கொள்வது, எதா இருந்தாலும் சரி முக்கியமான பாட்டு, நடிக்கிறதுக்கு சிங்கிளா போங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு சில பேர் வந்து நடிக்கிறதுக்கு அம்மாவை கூட்டிட்டு போறாங்க. இப்ப புருஷன் வந்துட்டாரு, அவரு தொழில் பண்ணுவாரு, அப்ப விட்டுருங்க, சிங்கிளா போய் சிங்கிளா வாங்க, முடிஞ்சு போச்சு. சிங்கிளா போய் சிங்கிளா வாங்க. ஒரு முக்கியமான விழாக்கள் அப்படிங்கிறப்ப புருஷனோட தான் போகணும். தாலியை மட்டும் எல்லாத்துக்கும் பாக்குற மாதிரி பஞ்ச கைத்து பப்ளிக்கா போட தெரியுதுல, அந்த தாலியை கட்டியது யாருங்கிற கேள்வி வரும்ல. ஆண்டனி தட்டில் திருமணம் நடந்ததுமா, இல்லைன்னு சொல்ல வரல. நடிகை கீர்த்தி சுரேஷுக்கு நான் சொல்லிக் கொடுவேன், இல்லைன்னு சொல்ல வரல. புருஷன் எங்கன்னு கேட்பாங்களே, அப்ப என்ன பதில் சொல்ல? தாலியை காட்டினா புருஷன் தெரிஞ்சிருமா? யோசிக்கணும். தாலி எந்த அளவுக்கு பப்ளிக்கா போட்டு வரக்கூடிய அளவுக்கு துணிச்சல் இருக்குல்ல, அதே மாதிரி நீ வந்து உன் கணவனோடு வந்தாயா? இல்லையே. அதான் இன்னைக்கு டாலர் மில்லியன் கேள்வியா இருக்கு, அல்லது மில்லியன் டாலர் கேள்வியா இருக்கு. பார்க்கணும். இனிமே வரும் காலங்களிலாவது நடிகை கீர்த்தி சுரேஷுக்கு நாம் சொல்லிக் கொள்வது, ஆமா, முக்கியமான விழாக்களுக்கு கணவனோடு செல்லுங்க.
அது ரொம்ப நல்லது. ஆமாம், இந்த நயன்தாரா கூட இன்னைக்கு குறைபட்டிருக்கார். ஆமாம், விக்னேஷ் சிவனை வந்து நான் திருமணம் செய்யாமல் இருந்திருக்க வேண்டும், என்னால் தான் அவருடைய வாழ்க்கை போச்சு, அவர் மிகப்பெரிய எழுத்தாளர், ஆனால் இயக்குனர், கவிஞர், அப்படி இப்படின்னு போட்டு அவரை திருமணம் செய்யாமல் இருந்திருக்கலாம், நான் திருமணம் செஞ்சேன், அவர் டம்மியா போயிட்டாரு, பப்ளிக்கா ஓப்பனாகவே பேட்டி கொடுத்துருக்காங்க யூடியூப்ல. நான் இங்கே போனால் என்னதான் கேட்குறாங்க, விக்னேஷ் சிவனை கேட்க மாட்டேங்கிறாங்க, ஏன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், ரொம்ப குறைபட்டுக்கிட்டா தாழ்வு மனப்பான்மையாக பேசியிருக்காரு. விக்னேஷ் சிவனை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆமா, இருந்தாலும் அந்த ஒரு கெத்துல உள்ள நடிகை வந்து தனக்கு கீழாக ஒரு கணவனைத்தான் பார்ப்பார். அதன் அடிப்படையில் கீர்த்தி சுரேஷும் ஆண்டனி தட்டினை தேர்ந்தெடுத்திருக்கின்றாரா அப்படிங்கிற சந்தேகம் இதுல வரும். அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி ஒரு விஷயம் இருந்தது உண்மையாக என்றால் நீடிக்க, திருமண பந்தத்துல நீடிக்காது. நம்ம என்னதான் இருந்தாலும் சரி, ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. ஆமா, ஆணினுடைய வயது அதிகம், பெண்ணினுடைய வயது குறைவு, அதன் அடிப்படையில் தான் வந்து திருமணம் நடக்கும். அதான் வந்து கரெக்டு. நம்முடைய காமசூத்திரமுடைய வாத்வசனாயன் அதை சொல்லியிருக்கிறார். மினிமம் ஆணுடைய வயது பெண்ணுடைய வயதை விட ஒரு 5 வயசு, மினிமம் 3 வயசு இல்லை 5 வயசு அதிகமாக தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப ஆண்டனி தட்டில் தானே மூத்தவர், அப்படிங்கிற அவருடைய சொல்லுக்குன்னு தான் நீங்க கீழ்ப்படியணும், எவ்வளவு ஒரு நடிகையா இருந்தாலும் சரி. ஆமாங்க, ஆம்பளை தான், பொம்பளை தான், பிரச்சனையே வர்ற சமயத்துல தான் என்னங்கிறது தெரியும். இதை வந்து இனிமேலாவது நடிகை கீர்த்தி சுரேஷ் தன் கணவனோடு எங்கும் செல்வார் என்ற நம்பிக்கை நிறைய இருக்கிறது. பார்ப்போம். வரும் காலங்கள் பதில் சொல்லும். மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.